வெல்கம் டு பிரதீப் 41. நான் உங்கள் பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கோலி சோடா த ரைசிங் ஒரு வெப் சீரிஸ் தான். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரதீப் 41 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க போகலாம். கோலி சோடா த ரைசிங் இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னென்னா, ஏற்கனவே நம்ம கோலி சோடா பார்த்துருப்போம் படம். அந்த படத்தோட கதையில் தான் இப்போ வெப் சீரிஸாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எக்ஸ்டர்ன் கேரக்டராக வந்து சேரன், ஷாமு அண்ட் புகழ், அப்புறம் இன்னும் சில பல கேரக்டர்கள் வந்து உள்ளே வந்திருக்காங்க. புகழ் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புகழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு இந்த இதில். ஸோ இது கதை சுருக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து, எப்பவும் போல தான் ஒரு ஒரு ஆட்சி மிஸ் ஆரம்பித்த பசங்க 8 வருஷம் கழிச்சு சந்தை வந்து 2 சந்தையாக பிரியுது. பழைய சந்தை ஒன்று, புது சந்தையாக பிரியுது. அந்த சந்தைக்கு வந்து இவங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ மறுபடியும் அந்த அண்ணாச்சி இருப்பார் பார்த்திங்களா, அவர் கூட ஒரு பிரச்சனை உண்டாகுது. கடை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பிரச்சனை உண்டாகுது. இது ஒரு கதைக்களமாக இருந்தாலும், இன்னொரு கதைக்களம் என்னென்னா, சேரன் வந்து ஒரு ஜெயிலேருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் வந்து தனிமையாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஷாமோட ஒய்ஃபோட அண்ணன் தான் சேரன்னு தெரிய வருது. ஸோ ஷாமோட ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா, புகழ் வந்து எப்படின்னா ஷாமோட இன்ஸ்பிரேஷனாக தான் வராரு. உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னா வந்து, நம்ம ஒரு ஆக்டரை வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சுருப்போம். அதே மாதிரி தான் விஜய் டிவி புகழ் வந்து ஒரு ரவுடிசமாக இருந்தாலும் ஷாமோட இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக வராரு. அப்போ ஷாமை போட்டு தரணும், அந்த மாதிரி இது ஒரு கதைக்களம் போகுது. அப்போ இந்த கதைக்களத்தில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது வந்து, ஒரு பெட்டி வந்து ஆட்சி மிஸ்ல வந்து ஒருத்தன் அந்த பெட்டி அந்த சூட்கேஸ் செட்டரை வந்து சாப்பிட்டு பணம் இல்லைன்ட்டு கொண்டு போய் அந்த இதில் வைக்கிறான். இந்த மாதிரி வச்சுக்கோங்க, பொருளை வச்சுக்கோம், நான் காசு கொண்டு திருப்பிட்டு அந்த பொருளை வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது, ஸோ அப்போ அந்த பொருள் வந்து அங்கே லாக் ஆகிடுது, ஆட்சி மிஸ்லேருந்து லாக் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்கிற கதைகள், விஜய் டிவி புகழ் வந்து அந்த இடத்த பிடிச்சாரா என்னங்கிறது தான் இந்த கதை. ஸோ இது ஆடியன்ஸாக வந்து 3 எபிசோடாக விட்டுருக்காங்க. ஒரு ஆடியன்ஸாக நம்ம வந்து உட்காந்து பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட் நீங்கள் இந்த கோலி சோடா பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன கதை எதுன்னு எல்லாமே தெரியும். அதே மாதிரி இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸை மெயினாக பார்ப்போம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பார்த்துருவோம். இதில் ப்ளஸ் என்ன சொல்கிறேன்னா வந்து, விஜய் டிவி புகழ் ஃபஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் டிவி புகழ் வந்து நம்ம காமெடியில் தான் நம்ம பார்த்துருக்கோம். என்றைக்குமே வந்து ஒரு காமெடியாக பண்ணிகிட்டு இருந்தவர் வந்து பொசுக்குன்னு ஒரு வில்லனாக பண்ணும்போது எப்படி இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த வில்லன் கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு விஜய் டிவி புகழ். அண்ட் அதே மாதிரி ஷாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய படங்கள்லாம் நல்லா ஹீரோவாக பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து அவருக்கு பட வாய்ப்புகள் இல்லாதனால இப்போது இந்த வெப் சீரிஸில் வந்து வந்து ஒரு வில்லனாக வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. ஷாமுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த கொடுத்து ஒரு வில்லனாக தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேரன் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஸோ ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து ஒரு சாதாரண மனிதனா வாழ முடியல என்னால் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ண போகும்போது, ஆட்சி மிஸ் பசங்க வந்து நீங்கள் சூசைட் பண்ண வேண்டாம், வெளியே நிறையா உலகம் இருக்குது பாருன்னு சொல்லி அவரை திருத்தி, அண்டு அவர் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போய் அங்கே இருக்கும்போது வந்து ஷாம் வந்து பார்த்துட்டு இது வந்து எங்கள் ஒய்ஃபோட அண்ணன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட மெர்ஜ் ஆகுறாங்க. ஸோ இதுதான் ஒரு கதை. விஜய் மில்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, கதை நல்லா பண்ணியிருக்காரு. பட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இது வந்து புதுசாக பார்க்க வேண்டாம், இது ஏற்கனவே பண்ண கதை தான். அதை வந்து எப்படி வெப் சீரிஸ்க்காக ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. பழைய கோலி சோடாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆட்சி மிஸ் பசங்க இதை பற்றி தான் ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து அண்ணாச்சி கூட நடக்கிற பிரச்சனைகள், அதில் நடக்கிற கைகலப்பு, இதுக்கு தான் வந்து ரவுடிஷம் வந்து அதில் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆகிருக்கும். பட் ஆனால் இதை வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து என்ன சொல்லணும்னா, ஓவர் ரவுடிசம் 2 பார்ட்டாக போகுது. ஒன்று வந்து ஆட்சி மிஸ் வந்து பசங்க எப்படி அந்த கதைக்களத்தில் வந்து ஆட்சி மிஸ் பசங்க எப்படி அந்த புது கடை ஓப்பன் பண்ணாங்க, இடம் கிடைக்காம ஒரு தள்ளு வண்டியில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. இது ஒரு கதைக்களமாக போனாலும், அடுத்தது வந்து ஷாமோட ஒரு கதைக்களம் வருது. அதில் என்னென்னா, நம்ம ஷாம் ஆகட்டும், விஜய் டிவி புகழ் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் வந்து இதில் உள்ள இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கதை நடக்குது, சேரன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கதை நடக்குதுன்னு சொல்லி இது ஒரு இதாக போகுது. இதில் வந்து விஜய் மில்டனோட மிஸ்டேக் என்ன சொல்கிறேங்கிறத விட, இதில் என்ன நல்லா பண்ணியிருக்காருன்னா, அது மிஸ்டேக்னே சொல்ல முடியாது, ஏன்னா நல்லா தான் கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு சின்ன பையன் ஒரு கேரக்டர் கொண்டு வந்திருப்பார். அந்த பையன் பார்த்திங்கன்னா, அந்த பையனுக்கு ஒரு 8 வயசு 9 வயசுக்குள்ளே தான் இருக்கும், சின்ன பையன் தான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி மிஸ் பசங்களுக்கு புதுக்கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் வந்து டீ ஊற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ டீ ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி அவன் ஐடியா கொடுக்கும்போது,
அப்போது ஆச்சி மிஸ் புது கடை வந்து ஓப்பன் பண்ணும்போது சின்ன பையனை வச்சு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் வந்து அண்ணாச்சிக்கு வந்து இதில் ஒரு கோபம் வருது. இருக்க கதைக்காக வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த வெப் சீரிஸ். ஆனால் இது 3 எபிசோடு தான் ஹாட்ஸ்டாரில் விட்டுருக்காங்க, டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இது 3 எபிசோடு தான் விட்டுருக்காங்க. இன்னும் வரும், அதோட ரிவ்யூஸ்லாம் பார்க்கலாம். இதில் மைனஸ் என்னன்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்காகட்டும் பழசாக பார்க்குறவங்க என்னடா இது ஏற்கனவே பண்ணி வச்சதான் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. ஏன்னா இதில் வந்து ஏற்கனவே இருக்காங்க தான். இதில் ஒன்றும் ஒரு ஆள் இல்லைன்னா ஜீவா அந்த கேரக்டர் தான் இல்லை. மற்றபடி புள்ளி ஆகட்டும், அண்டு குட்டிமணி ஆகட்டும், சித்தப்பா ஆகட்டும், அண்டு ஏடிஎம் ஆகட்டும், அப்புறம் ஆச்சி ஆகட்டும், அப்புறம் மந்திரவாதி ஆகட்டும், எல்லாமே ஆல்ரெடி கோலிசோடாவில் இருந்தவங்க இதுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் அந்த அண்ணாச்சி ஆகட்டும் இவங்களாம் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா சேரன், சாம், விஜய் டிவி புகழ் ரவுடிசம் இதுக்கு தனியாக கேரக்டருக்காக உள்ளே வந்திருக்காங்க. இதில் எனக்கு பார்த்து ரொம்ப வியப்பான சீன் என்னென்னா, ஓப்பனிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சேரன் அவுட்டர் வெளியே வருவார், ஜெயில விட்டு வெளியே வருவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க வந்து தலைவா தலைங்கும் போது நம்ம ஆடியன்ஸ் மைண்ட் செட் என்ன ஆகும், ஓ அப்போ சேரன் வந்து ஒரு அரசியலிருந்து வந்தவராக இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுங்க. டபார்னு பார்த்தா சேரன் வந்து அரசியல் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனுஷன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இன்க்ளூட் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணி ஒரு ரவுடிசமாக இருந்து பாராட்டு ரவுடியாக இருந்து இப்போது நல்லவன ஜெயிலுக்கு போய் திருந்தி இப்போ வந்திருக்காரு. ஷாம் வந்து என்ன சொல்கிறேன்னா அவரை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணி கூப்பிட்றாரு, வாங்க 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 வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்புறம் இதில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன சொல்கிறேன்னா கதைக்களமே வந்து கொஞ்சம் ட்ராப் அடித்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்க, சார் கோலிசோடா இந்த ரைசிங் பார்க்கும்போது சரி புதுசாக ஒரு கலைக்காலமாக இருக்க மாட்டிருக்கேன், சரி வா பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அது கிடையாது. இது வந்து முற்றிலும் பழையதை அப்படியே மாற்றி ரவுடிசத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஆட்சி பசங்களை வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு பில்லர் மாதிரி நிப்பாட்டி அவங்கள வந்து ரவுடிசம் வந்து செங்கல் மாதிரி இருந்தால் ஆட்சி மிஸ் பசங்க வந்து பில்லர் மாதிரி இந்த கதைக்களத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. உண்மையாலுமே கோலிசோடா ரைசிங் வந்து இந்த 3 எபிசோடு பார்க்கும்போது வந்து நல்லா இருக்குது. ஃபஸ்ட் எபிசோடில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பிள்ளையை சைட் அடிக்கிறதாகட்டும், ஏற்கனவே வந்த சீனுக்கு தான் அந்த மந்திரவாதி பார்த்திங்கன்னா ஒரு வட்ட விடுவார், ஸ்மோக் பண்ணி வட்ட விடுவார். அந்த புகையில் யார் வராங்க பார்க்கும்போது இப்போ ஒரு ஹீரோயின் வந்து மாட்டியிருக்காங்க. அந்த ஹீரோயினுக்கு வந்து இவங்க வந்து எப்போ போல தான் அந்த புள்ளிக்கு எப்படி அந்த பிள்ளை கட் பண்ணுறதுக்காக செல்லை ரோட்டில் போட்டு வீடியோ பண்ணி ஃபோன் பண்ணி இது பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இதிலும் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்னென்னா அந்த பிள்ளை வந்து நம்மளை மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குது. வந்தாருக்கு லாபம் சொல்லி செல்லத்துக்கு சிம்மை தூக்கி வெளியே போட்டு செல்லத்துக்கு உள்ளத்துக்கு போட்டு போயிடுது. அப்போ வந்து அந்த பிள்ளைகிட்ட செல்லு வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை வந்து டுட்டோரியல் சென்டரில் படிச்சுட்டு இருக்குது. அப்போ அங்கே ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போல் போலீஸ் ஸ்டேஷனில் கோலிசோடா ஒன்லேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் வர்றாங்க. அப்போ வந்து ஆட்சி தான் வந்து அவங்கள கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தபடி ஆட்சி மிஸ்கில் வச்சு அடி பொலன்னு பொழக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த புள்ள வந்து உள்ளே வந்து ஸோ இப்படி நடக்குது. இது ஒரு கதைக்களம் பண்ணாலும் சேரன் ஒரு கதைக்களம் வருது. சேரன் கூட பார்த்திங்கன்னா இன்னொரு ஆள் வர்றாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கோலிசோடா 2ல் வந்து வந்திருப்பார். அவர் தான் நம்ம திருட்டு பையன் தெரியும், என் பொண்டாட்டினி சாங்கில் வருவார். அவர் வந்து ஒரு திருட்டு பையன். இருக்கிற கேட்டால் பிக் பாக்கெட் அடிக்கிறது, அவர் ஃப்ரெண்டு அவர் சேர்ந்து பிக் பாக்கெட் அடிப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார், நல்ல வராட்ட இல்லை இது வந்து உங்கள் காசு போட்டிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. நம்மளை மாதிரி என்னதான் திருடுற மனசு இருந்தாலும் வந்து மனசு கேட்காதல அந்த மாதிரி அவர் திருடினாலுமே அந்த காசு வந்து ஒரு இடத்துல செலுத்திடுறாரு. அது ஒரு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் அவர் ஒரு பிள்ளையை சைட் அடிக்கிறார். அது யாருன்னு பார்த்தா போலீஸ்காரங்க. அந்த பொம்பளை அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ட்ரைனிங்கில் இருக்குது, இன்னும் போலீஸ் ஆகலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷேர்னு ஒரு ஷாட்டில் காட்டுறாங்க. அந்த போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஷேரனோட ஃபேஸ் கட்டை காட்டுறாங்க. பார்த்தா ஷேரன் ஒரு வில்லன் கேரக்டராக வராது. இது ஒரு கதைக்களம். இதில் நிறையா மைனஸ் சொல்கிறதுக்கு இதில் இல்லை. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த கோலிசோடா பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ போல தான் கதைக்களத்தில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் மைனஸ்ஸு நிறையா இருந்தாலுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் ஆகட்டும் நல்லா பண்ணியிருக்காரு. உண்மையாலுமே விஜய் டிவி புகழ் நீங்கள் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க ப்ரோ. ஏன்னா உங்களை நான் காமெடியனாக பார்த்து உங்களுக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுக்கும்போது வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னென்னா ஒரு மிஸ்டேக் என்னென்னா அவரே ஓப்பனாக ஒரு வாயில் சொல்லுவார், ஏண்டா ஜோக்கராக இருக்க வில்லனாக பண்ணால் உனக்கு சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுவார். அது உண்மையாலுமே வந்து ஆடியன்ஸ் வந்து எப்பா இப்போ தாண்டா என் மனசு நினச்சி நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி சேரன் வந்து ஒரு இடத்துல சூசைட் பண்ண போவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து எதுக்காக வச்சாங்கன்னே தெரியல. மாத்தனக்காகவா, அவரை வந்து மனண்டை மாத்துறதுக்காகவா, அப்படி என்னடா இருந்தாலும் தப்பு பண்ணாலும் இன்னும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட் 4, பார்ட் 6, பார்ட் 5, பார்ட் 6லாம் வரும், பார்ப்போம்.
உண்மையாலுமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பட் ஆனால் சைல்டு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா இதில் வந்து 2 18+ சீன் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வந்து புகழ் சார் வந்து பேட் வேர்ட்ஸ் பேசுகிறாரு. நிறைய பீப் சவுண்ட்ஸ்லாம் போட்டிருந்தா கொஞ்சம் தொந்தரவு வந்திருக்காது. வெப் சீரிஸ்ங்காட்டி அதை போட முடியல. அதனால உண்மையாலுமே பேட் வேர்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த கதைக்களம் மக்களுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் இது வந்து குழந்தைகளுக்கு அதிகபட்சம் ஏற்றது கிடையாது. அந்த 2-3 சீன் இல்லைன்னா இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்றதாக இருக்கும். மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸு ஃபேமிலி பார்க்கலாம். பட் ஆனால் ஃபேமிலி பார்க்குறேன்னா அந்த 4 சீனை தவிர்த்துட்டு நீங்கள் பார்க்கலாம். உண்மையாக நல்லாயிருக்கும். வேறு என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு வந்து விஜய் மில்டன் வந்து ஹார்ட் ஒர்க்கில் எதுவுமே பண்ணல. ஏன்னா இருக்கிற கதையை தான் எழுதி அப்படியே எடுத்து போட்டிருக்காரு. எப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்கு ஒரு தட்டில் சோறில் கொஞ்சம் பொடியை தூவி அதை அப்படியே நீட்டுறாங்க. இவ்வளோதான். உங்களுக்கு எப்படி சிம்பிளாக உண்மையும் புரிய வைக்கணும்னா, வீட்டில் சாப்பிட்ற தோசைக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற தோசைக்கு டிஃப்ரெண்ட்டில் எதுவுமே கிடையாது. அதே மாவு, அதே தோசை, அதே எண்ணெய், அதே சட்னி சாம்பார், அதே தான் இங்கேயும் பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோதான். என்ன இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவுடிசம் தூவியிருக்காரு. அந்த இதில் ரவுடிசம் இருக்குது, பட் அவ்வளோக்கு இல்லை. இதில் வந்து ஃபுல்லாகவே ரவுடிசம்ங்கிற தனி பார்ட்டாகவே எடுத்துகிட்டு போயிருக்காரு. உண்மையாலுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். உண்மையாக இந்த படம் வந்து பார்க்கலாம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் வந்து வெப்சீரிஸ் வந்து போயிட்டுருக்குது. ஸோ எல்லா மக்களும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. சேரன் சார் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் டிவி புகழும் நல்லா பண்ணியிருக்காங்க. சித்தப்பா ஆகட்டும், புள்ளி ஆகட்டும், ஏடிஎம், குட்டிப்புலி, இன்னும் நிறைய பேர் இந்த மாஸ்டர் படத்தில் வந்த பையனாகட்டும் இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆச்சி, இவங்களுக்கு வந்து புதுசாக நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் பார்க்கலாம். ஆவரேஜாக ஒரு பீப்புள்ஸ் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ரிவ்யூஸ்க்காக பிரதீப் 41 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.